எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது மக்களே, 10 வருஷமாக நான் கத்திட்டு இருக்கிறேன், எங்களை நம்பி ஓட்டு போட்டு ஒருத்தர் கூட இங்கே ஜெயிக்க வைக்க முடியாதா அப்படின்னு ஒரு கட்சி தலைவர் தொண்டை கிளிய கத்திட்டு இருக்காரு. அவர் யாருன்னு தெரியுமா? நிச்சயமாக கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் வேறு யாருமே இல்லை, நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் தான். தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிட்டு இருக்காரு. நான் ஒரு யூடியூப் சேனலில் பார்த்தேன் அவர் பேசினதை. அந்த சேனலில் கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கழுவி ஊற்றுறானுங்க. என்னென்னு, ஃபஸ்ட்டு நீ எப்போ நாகரிகமாக பேசுகிறையோ, உன்னுடைய கட்சி நிர்வாகிகளை நாகரிகத்தோட மற்ற கட்சியினரை பார்த்து பேச வைக்கிறையோ, அப்போ தானே உனக்கு உன்னை மக்கள் நம்புவாங்க. அது வரைக்கும் நீ 10 வருஷம் இல்லை 100 வருஷம் ஆனாலும் சரி உன்னை மக்கள் நம்பி ஓட்டு போட மாட்டாங்க, உன்னை ஜெயிக்க வைக்க மாட்டாங்க அப்படின்னு பயங்கரமாக கமெண்ட்ஸில் போட்டு கிளிக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நாம் தமிழர் கட்சியிலேருந்து அந்த சாக்கடை துரைமுறை இருக்கான்ல, அவன் எப்போ விஜய் அவர்களை கடுமையாக விமர்சனம் பண்ண ஆரம்பித்தானோ அப்போவே நாம் தமிழர் கட்சியை அவனே குழி தோண்டி புதைச்சிட்டான். இதை நான் சொல்லலை, நிறைய அரசியல் விமர்சகர்களாக இருக்கட்டும், பொதுமக்கள் சொல்கிறாங்க. ஏன்னா நாம் தமிழர் கட்சியோட வேலை என்னென்னா, நீ என்ன பண்ண போகிற, நீ நாட்டு மக்களுக்கு உன்னை நம்பி ஓட்டு போகிற மக்களுக்கு நீ என்ன பண்ண போகிற, அதை பற்றி சொல்லியா அப்படின்னு தான் பேசுவாங்க. ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னா, விஜய் அவர்களை மாதிரி நடித்து காட்டுறதும், விஜய் அவர்களை மாதிரி மிமிக்ரி பண்ணுறதும், விஜய் அவர்களை கலாய்க்கிறதும். ஏன்னா இவன் என்னமோ சாக்கடை துறைமுருகன் பேசுகிறான், விஜய் அவர்கள் அழிஞ்சு போகிற மாதிரி அவன் பேசிட்டு இருக்கிறான். இதை ஒரு கட்சி தலைவனாக சீமான் அவர்களை கண்டிக்க முடியாதா? சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு பேட்டியில் சொல்கிற அப்படி சீமான் சொல்கிற அப்படி, நான் எங்களுடைய பிள்ளைகள் கரெக்டாக தான் பேசுகிறாங்க, ஆனால் விஜய் கட்சியிலேருந்து தான் விர்ச்சுவல் வாரிஸ் அப்படிங்கிறவங்க கேவலமாக பேசுகிறாங்க, எங்கள் கட்சி பிள்ளைகள் நாகரிகத்தோடு பேசுகிறாங்க, அப்போ அவங்க கேவலமாக பேசும்போது, அசிங்கமாக பேசும்போது, அப்போ எங்கள் கட்சி பிள்ளைகள் பேச மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய சீமானு, நீங்கள் தாங்க, நீங்களும் சரி உங்களுடைய கட்சி நிர்வாகிகளும் சரி எவனுக்குமே பேசக்கூடிய தகுதி இல்லை, நாகரிகத்தோடு பேசுறதில்ல. கெட்ட வார்த்தையை பெரிய ஒரு மேடைன்னு ஒன்று கிடச்சினா பெரிய சூறா புலின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நீங்கள் பேசிட்டு இருக்கிறீங்க. உங்களை 10 வருஷம் இல்லை 100 வருஷம் இல்லை, இன்னும் 200 வருடங்கள் 4 இல்லை 10 ஜென்ரேஷன் ஆனால் கூட உங்களை யாரும் மக்கள் நம்ப மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் தலைவர் நல்ல அருமையான மனுஷன் பிரபாகரன் அவருடைய பேரை வச்சு நீங்கள் நீங்களும் சரி உங்களுடைய கட்சி ஆளுகளும் சரி நல்லா சம்பாதிச்சுட்டு இருக்கிறீங்க. அதனால் தமிழக மக்கள் உங்களை இப்போ இல்லை எப்பவுமே நம்பவே மாட்டாங்க.